வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது நம்ம கோவை மாவட்டத்தில் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு தான் இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். உள்ளூர் மக்களை தவிர பிற மக்களுக்கு இந்த பகுதிக்கு போகிறதுக்கு அனுமதின்றது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 3 அணைகளை கடந்து தான் நம்ம அந்த பகுதியை போய் அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆசியாவிலே 2வது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பகுதி. பல வனவிலங்குகளும் மிகவும் குறுகலான ஆபத்தான ஒரு சாலையில் தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போகிறோங்க. அப்படி என்ன பகுதி, அப்படி என்ன ஆபத்தான பகுதி எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்கள் நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு பேருந்து பயணத்தை பண்ண போகிறோங்க. நம்ம போகக்கூடிய ஊர் பார்த்திங்கன்னா பெருசாக இது வரைக்கும் யாருமே பயணம் பண்ணி காணொளி போடவே இல்லைங்க. பொள்ளாச்சியில் பேருந்துக்கான கால அட்டவணையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பேருந்துக்கான அட்டவணை கொடுக்கலைங்க. ஏன்னா அந்த ஊர் அந்த மாதிரியான ஒரு ஊருங்க. யாருமே போகாத ஒரு ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். வாங்க பேருந்துக்குள்ளே ஏறிட்டு என்ன ஊருன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பேருந்து சரியாக 9 மணிக்கெலாம் பேருந்து நிலையத்திலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு அனுமதின்றது கிடையாதுங்க. பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. உள்ளூர் மக்களை தவிர இந்த இடத்துக்கு வேறு யாராலையும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு தான் நம்ம பயணத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு 46 ரூபா பயண கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. நம்ம பொள்ளாச்சியிலேருந்து காடம்பாறை அப்படின்ற பகுதி வரைக்கும் போகிறதுக்குங்க. இந்த பேரை பெரும்பாலும் யாரும் கேட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த ஊர். நம்ம இப்போ பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை போகக்கூடிய சாலையில் தாங்க பயணம் பண்ணி அட்டைக்கட்டி அப்படின்ற ஊர்லேருந்து தான் நம்ம காடம்பாறைக்கு பயணம் பண்ண போகிறோம். இங்கேருந்து நம்ம அட்டைக்கட்டி வரைக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் நம்ம இப்போ கோடை காலத்தில் போகிறோம். அப்பயும் கூட ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதிங்க. நம்ம இப்போ கோட்டூர் அப்படின்ற ஒரு பகுதியை அடைஞ்சிட்டோங்க. எல்லா பேருந்தும் இந்த கோட்டூர் வழியாக வராதுங்க. சில பேருந்துகள் மட்டும்தான் இந்த கோட்டூர் வழியாக உள்ளே வருதுங்க. இதுக்கு முந்தைய காணொலி நம்ம நவமலைக்கு போட்டிருந்தோம். அந்த பேருந்தும் கோட்டூர் வழியாக உள்ளே தாங்க வந்தது. அந்த காணொலி நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் இது மாதிரி தடை செய்யப்பட்ட பகுதி தாங்க. நம்ம இப்போது ஆழியார் பூங்கா கிட்டே வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் பக்கத்தில் ஆழியார் அணை வழியாக நம்ம வால்பாறைக்கு ஏற போகிறது தான். இதுக்கப்புறம் மலையேற்றம் ஆரம்பிக்க போகுது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலை தாங்க வால்பாறை மலைத்தொடர். இந்த வால்பாறையிலேருந்து நம்மளால் அதிரம்பள்ளி வரைக்கும் போக முடியும். அந்த சைடில் உங்களுக்கு அதிரம்பள்ளி, சாலக்குடி இது எல்லாமே போக முடியும். இந்த சமயத்தில் நம்ம போகிறத விட மழை காலங்களில் போனோம் அப்படின்னா இந்த பகுதிங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆழியாருடைய சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. இப்போ மலையேற்றம் ஆரம்பிக்குதுங்க.
நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் தான் வந்துட்டு ஆழியார் அணைங்க. யானைங்க வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக அடிக்கடி இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியுங்க. நம்ம நவமலை போயிருந்தப்போ கூட தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துட்டு யானைங்க வந்தது, அதையும் நம்ம காணொலியில் வந்து பதிவு பண்ணியிருந்தோம். மறக்காமல் அந்த காணொலியை பாருங்கள். அடர்ந்த வனப்பகுதி வழியாக நம்ம அந்த பகுதியை வந்துட்டு அடைஞ்சிருப்போங்க. இப்போ இங்கேருந்து நமக்கு மொத்தமாக 18 கொண்டை ஊசி வளைவுகள் மூலயமா வந்து நம்ம அட்டைக்கட்டி போவோம். இந்த காடம்பரைக்கு எதுக்காக வந்துட்டு பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, அப்படி என்ன அந்த ஊரில் வந்து முக்கியமானதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்துட்டு இந்த ஊரில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து ரீசைக்ளிங் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்துட்டு நம்ம காடம்பரையில் தான் வந்துட்டு ஆரம்பித்தாங்க. 1987 தான் வந்து இந்த இதை வந்து பவர் பிளான்ட் வந்துட்டு நிறுவியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலேயே 2வது ஹைட்ரோ பவர் பிளான்ட், ரீசைக்ளிங் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து இதுதாங்க. இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து பயணம் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஆழியார்லேருந்து இந்த அட்டைக்கட்டி வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டு இந்த சாலையில் பயணம் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து ரொம்பவே வந்து குறுகலான சாலைகள் தான் இருந்தாலும் கூட ஒரு வாகனம் போனால் இன்னொரு வாகனம் வர முடியுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க காண்டூர் கால்வாய். இதில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரெக்கிங் போவோங்க. காரமடையிலேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன விஷயம் டீட்டெயில் வந்துட்டு நம்ம விசாரிச்சுட்டு கண்டிப்பாக இதில் வந்து பயணம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கொண்டை ஊசிகள் வந்துட்டு ஆரம்பிக்குதுங்க. இப்போ தான் வந்து முதல் கொண்டை ஊசி வளைவை வந்துட்டு நம்ம கடக்கிறோம். இந்த சாலைகள் வந்துட்டு கொஞ்சம் சாகசமான ஒரு சாலை தாங்க. ஏன்னா நமக்கு நாமக்கல்லேருந்து கொல்லிமலை போகக்கூடிய அந்த சாலை எந்த அளவுக்கு வந்துட்டு 70 கொண்டை ஊசி வலைகள் அடுத்தடுத்து வருதோ, அதே மாதிரி நம்ம ஆழியாறுலேருந்து ஆரம்பித்து நம்ம அட்டைக்கட்டி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18 கொண்டை ஊசி வலைகளும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம போகக்கூடிய அந்த காடம்பரைக்கு வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்குன்னு எந்த விதமான எதுவுமே கிடையாது. பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாதுன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா அவ்வளோ எளிதாக வந்துட்டு அங்கே வந்துட்டு அனுமதின்றது கொடுக்க மாட்டாங்க. 90% வந்துட்டு வாகனங்கள் நம்ம சொந்த வாகனங்களில் போனாலுமே வந்து அனுமதின்றது கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் பொது போக்குவரத்தான பேருந்தில் பயணம் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும். அந்த சாலையில் நம்ம பயணம் பண்ணுறது அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம கீழே ஆழியார் அணையை பார்க்குற மாதிரி மேலே வந்து அப்பர் ஆழியார்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து காடம்பரை அணைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இந்த 2 அணையை கடந்து தான் வந்து நம்ம அந்த காடம்பரை அப்படின்ற அந்த பகுதியை போய் அடைவோம். அங்கே ஒரு சில வந்து மலை கிராமங்களும் இருக்குங்க. யானை, அது மட்டும் இல்லாமல் கரடி, புலி, சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வனவிலங்குகள் மத்தியில் தான் வந்துட்டு நம்மளோட பயணம் வந்துட்டு இருக்குங்க. ரொம்பவே ஆபத்தான ஒரு சாலையாக தாங்க அந்த சாலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒரு 13 கொண்டை ஊசி வலைகளை வந்து கடந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம கீழே பார்க்குறப்போ வந்து அணையையும் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம கடந்து வந்த அந்த கொண்டை ஊசி வளைவுகளையும் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்களே காணொலியில் பாருங்கள்.
நம்ம இப்போது அட்டைக்கட்டி அப்படின்ற பகுதியை வந்து அணைஞ்சிட்டோங்க. இங்கே வந்து ஒரு 10 நிமிடம் வந்து தேநீர் இடைவெளிக்காக வந்து நிறுத்துவாங்க. வாங்க போயிட்டு நம்மளும் தேநீர் அருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பயணன்றது ரொம்பவே ஒரு சாகசமான பயணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ காடம்பரை அப்படின்ற பகுதிக்கான சோதனை சாவடியை வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதின்றது அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா நம்ம சொந்த வாகனங்களில் போகிறோம் அப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. பொது போக்குவரத்தான பேருந்தில் மட்டும்தாங்க நம்ம இதுக்குள்ளே போக முடியும். இது ரொம்ப அடர்ந்த வனப்பகுதி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குறுகிய சாலையாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சாலையை பாருங்கள் எந்தளவு குறுகலான சாலையாக மாறிடுச்சு அப்படின்னு. இங்கே எந்த விதமான வாகனங்கள் பெரிதாக வராதுங்க. இங்கே பணிபுரியக்கூடிய பவர் பிளான்ட்டில் பணிபுரியக்கூடிய வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனங்களும் உள்ள அனுமதின்றது கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு இதில் அனுமதி பெற்று நம்ம உள்ளே போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. நீங்கள் இந்த பகுதியில் வந்து பார்க்கணும் அப்படின்னா பேருந்தில் வந்துட்டு பயணம் பண்ணலாங்க. அதுக்கான உங்களுக்கு கால அட்டவணை என்னன்றதை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. சில நேரங்களில் வந்து பேருந்துலேயும் வந்துட்டு சோதனை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இப்போ வெளியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சோதனை சாவடியிலே வந்து இறக்கி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நடத்துனரை வந்து சொல்லியிருந்தாங்கங்க. அதனால் வந்துட்டு இது உள்ளே போகிறதுன்றது எல்லாருக்கும் வந்து வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு ஒன்று தாங்க. சோதனை பண்ணாங்க அப்படின்னா உங்களை இறக்கி விட்டுருவாங்க. இந்த பகுதியில் பெரும்பாலும் வந்து தேக்குகள் வந்து தாங்க பயிர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த கோடை காலத்துலேயுமே அவ்வளோ பசுமையாக இருக்குங்க. நீங்கள் இந்த பகுதிக்கு வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்தீங்கன்னா பேருந்தே செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய பவர் ஸ்டேஷனில் வேலை செய்கிறவங்களுடைய குடியிருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுங்க. இங்கேருந்து தான் வந்துட்டு அப்பர் ஆழியார் அணை வந்துட்டு ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பகுதி தான் வந்து அப்பர் ஆழியார் அணைங்க. இந்த பேருந்து வந்துட்டு காடம்பரை பேருந்து நிலையத்தோடு நின்றுடுமா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 5:30 மணிக்கு எடுக்கக்கூடிய பேருந்து வந்து காடம்பரை அணை வரைக்குமே போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து இந்த பேருந்தை விட இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் மேலே போகுமாங்க. நம்ம வந்தது 9 மணி பேருந்து வந்துட்டு இந்த இடத்தோடு நின்றுடுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 2:30 மணிக்கு வந்துட்டு பொள்ளாச்சிலேருந்து ஒரு பேருந்து எடுக்கிறாங்க. அந்த பேருந்தும் வந்துட்டு அந்த மலை கிராமம் வரைக்கும் போகுதுங்க. இந்த பகுதியை பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு அவலஞ்சியோடைய ஞாபகம் தாங்க வருது. அவலஞ்சிலையும் இது மாதிரியான குறுகிய சாலையாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நம்ம
தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததுக்கப்புறமா அவலாஞ்சியோட காணொலியை உங்களுக்கு நான் வந்து பதிவிடுறேங்க. இந்த பகுதியில் வந்து நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இங்கே வந்து பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சாலை வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ காடம்பரை அப்படின்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இதுக்கு பக்கத்தில் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குங்க. இந்த பேருந்து இதோடு நிறுத்திடுவாங்கங்க. இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குங்க. நம்ம இந்த மாதிரியான நிறைய மலை கிராமங்களுக்கு வந்து பயணம் பண்ணோங்க. அங்கே பார்க்குற இடத்துல சாலை இருக்கோ இல்லையோ ஒரு பள்ளிக்கூடம் அது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த இடமே ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம இன்னும் மேலே ஒரு 7 கிலோமீட்டர் மேலே போயிருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நமக்கு தெரியலைங்க. அடுத்த தடவை நம்ம வரப்போ கண்டிப்பாக அந்த இடத்தையும் போய் நம்ம பார்ப்போங்க. ஓகேங்க, இந்த காலில் நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.